பேர் திவ்யா வந்துட்டு என்ன மாதிரி ப்ளே பண்றாங்க? அவங்க என்ன அவங்க மாதிரியான சாண்ட்ராவோட குரூப் தான். சாண்ட்ராவோட குரூப் தான். நேத்து வந்து சபரி உட்கார்ந்து அழுதாரு. ஃபர்ஸ்ட் எழுந்து போனது திவ்யா தான். சோ எல்லாருமே திவ்யா எழுந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிய மக்களுக்கு வந்துட்டு திவ்யா நல்லவங்க. திவ்யா எழுந்து போய் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் அவர் அங்க பண்றாங்க. உடைஞ்சு அழுகணும் அப்படின்னு அந்த சொன்னது மாதிரி பார்வதி அழுகலையா? அடிபட்டு பார்வதி அழுகலையா போன வாரம்? யாரு திவ்யாவ திவ்யா கேக்குறீங்களா? இல்ல. அவங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் இல்லையா? அந்த ஒரு மனசு வந்து ஒருத்தவங்கள பார்த்து வருது, ஒருத்தவங்க பார்த்து வரல அப்படின்னா, அதுதான் நடிப்பு. இவர் உட்கார்ந்து நான் அந்த மாரி பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ரியலைஸ் பண்ணி, இல்ல நான் பண்ணது தப்புன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில ஏதோ ஒண்ணு சொல்லி புலம்புறாரு, அழுகுறாரு. மனசு அடிச்சு சபரி பர்சனலா எப்படி சொல்றதுன்னா, பர்சனலா ஃபீல் பண்ணிட்டு அவர் அழுகுறாரு. அதே மாரி தானே பார்வதி தனியா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு கண்ணு வீங்கி போய் அது என்ன நல்ல பொண்ணு, கெட்ட பொண்ணு வாட்டெவர் என்ன வேணாலும் இருக்கட்டும். அது விளையாடுது, ப்ளே பண்ணுது, எல்லாரையும் தப்பா அங்க போய் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து அழுதது. மூஞ்சில காயத்தோட கண்ணு திறக்க முடியாம அந்த கம்ருதீனோட யாராவது ஒரு ஆளு திவாகர் குடுத்தாரு, கம்ருதீன் குடுத்தாரு. வேற யாராவது ஒரு ஆளு இந்தா ஐஸ் கட்டி வச்சுக்கோ. இந்தா இந்த கிரீம யூஸ் பண்ணிக்கோ. போய் இந்த மாதிரி பண்ணு சரியாயிடும். ஏன் அந்த இடத்துல திவ்யாவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும் வரல? சாண்ட்ரா வந்து பேசுனாங்க. அதுவும் அவங்க தேவைக்காக பேசுனாங்க. ஏன் திவ்யா ஓடி வரல? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தேவைக்காக பேசுனாங்கன்னு. அதுதான் உண்மை. அவங்க தேவைக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட கூட வரலன்றது என்னோட கருத்து. ஆனா அடிப்பட்ட அந்த இதுல வந்து பிரஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, கண்ல தண்ணி வந்ததுன்னா இன்னும் ரொம்ப வீங்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. தலைய கோதி விட்டு அது மட்டும் சொல்லிட்டு போனாரு. மத்தபடி இவங்க 2 கேர்ள்ஸுமே வந்து அந்த மாரி எதுவும் பண்ணல. ஏன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள கறக்கறதுக்கு மட்டும் தான் பார்வதிய பாக்குறாங்க. அவங்க அடிபட்டா என்ன? என்ன ஆனா அவங்களுக்கு என்ன? அந்த ஒரு மோட்டிவ். ஆனா இந்த சைடு சபரி கிட்ட பாத்தீங்கன்னா, சபரி முதல்ல எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது? ஒரு அன்ப குடுக்குற மாரி குடுத்து வச்சிருக்காரு இல்லையா? அந்த அன்பு தான் வொர்க் அவுட் ஆயிருக்கு.